ஹரே கிருஷ்ணா. ஆர்கானிக் அப்டின்னா என்ன? அப்டின்ற பத்தின விழிப்புணர்வு ஆடியோ ஸ்பீச் தான் இது. ஆர்கானிக்னா முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட வார்த்தை. ஒரு நல்ல மண்ண வளப்படுத்தி, அதுல நாட்டு மாட்டு சாண உரம் போட்டு, மண்புழு உரங்கள் போட்டு, இதர இயற்கை உரங்கள் போட்டு, அத நல்லா 2, 3 வருஷம் வளப்படுத்தி, அதுல வந்து ஒரு நாட்டு விதைகளோ, ஹைபிரிட் விதைகளோ போட்டு, பயிரிட்டு, நல்ல வாட்டர் சோர்ஸ், நல்ல கெமிக்கல் கலக்காத தண்ணிய, ரசாயனம் கலக்காத தண்ணி சோர்ஸ யூஸ் பண்ணி, அத கல்டிவேட் பண்ணி, விளைச்சல உண்டு பண்ணி, அறுவடை வரைக்கும் கொண்டு வரதுக்கு பேரு தான் இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்ல முடியும். அதுல வர்ற உணவுப் பொருட்கள, மூலப்பொருட்கள இயற்கை விவசாய உற்பத்தி உணவுகள், உணவுப் பொருட்கள், மூலப்பொருட்கள்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு ஆர்கானிக்ன்னு ஒரு ஒரு அரிசியோ, சிறுதானியத்தையோ, ஒரு பாரம்பரிய அரிசியோ சொல்றதுக்கு இத்தன ஃபேக்டர்ஸ் தேவை. மண்ணு நல்லா இருக்கணும், தண்ணி நல்லா இருக்கணும், இயற்கை உரங்கள் தான் போட்டிருக்கணும், இயற்கை பூச்சிக்கொல்லிகள் தெளிச்சிருக்கணும், நாட்டு மாட்டு சாணம் தான் போட்டிருக்கணும். ஸோ இத்தன ஃபேக்டர்ஸ் சேர்ந்து தான் இயற்கை விவசாயம். அதுல வர்ற பொருட்கள் இயற்கை விவசாய உற்பத்தி உணவுகள். ஆர்கானிக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இது எதுக்கு சொல்றேன்னா, ஆர்கானிக்னா என்னன்னு எல்லாருக்கும் விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். இப்போ ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சந்தை நடக்குது. அந்த சந்தையில போறோம். 50 கடைகள் இருக்கு. 40, 50 ஸ்டால்ஸ் இருக்கு. அதுல வந்து போறோம் அப்படின்னா எல்லாமே இயற்கை விவசாய உற்பத்தி உணவுகள ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே வந்து இயற்கை விவசாய உற்பத்தி உணவுகள்ல தயாரிச்ச ஒரு சத்துமாவு, புட்டுமாவு, தோசை மிக்ஸ், களி மிக்ஸு, ஒரு இட்லி பொடி வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அன்னைக்கு எல்லா இயற்கை விவசாயிகளோ, இல்ல அத சார்ந்த தொழில் பண்றவங்களோ வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால கஸ்டமர்ஸ் நெறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு நெறைய வெரைட்டீஸ் காமிக்கணுன்றதுக்காக, வீட்லயே லோக்கல் மார்க்கெட்ல சிறுதானிய அரிசி, பாரம்பரிய அரிசி வாங்கி, வீட்ல நான் ஹைஜீனிக்கா பண்றேன். கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலக்கல அப்படின்னு சொல்லிட்டு பண்றவங்க, அவங்களுமே இயற்கை சந்தைக்குள்ள வருவாங்க. ஸோ அது அவங்க வந்து, நான் வந்து ஹைஜீனிக்கா பண்றேன், கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம பண்றேன். அதனால நான் ஆர்கானிக்ன்னு சொல்லுவேன் அப்படின்னா, சொல்ல முடியாது. ஸோ இது டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். நான் ஆர்கானிக் உணவுகள்னு சொல்றதுக்கு இத்தனை ஃபேக்டர்ஸ் தேவை. மண்ணு நல்லா இருக்கணும், தண்ணி நல்லா இருக்கணும், நாட்டு மாட்டு சாண உரம் தான் போட்டிருக்கணும், இயற்கை உரங்கள், இயற்கை பூச்சிக்கொல்லிகள் தான் தெளிச்சிருக்கணும். இத்தனை ஃபேக்டர்ஸ் இருந்தா தான் அந்த உணவுகள அத இயற்கை விவசாயம்னு சொல்லுவோம். அதுல வர உணவுப் பொருட்கள இயற்கை விவசாய உற்பத்தி உணவுகள் சொல்ல முடியும். ஸோ இதுதான் ஆர்கானிக்கும் சாதாரண நேச்சுரல் ஹோம்மேட் ஃபுட்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா, நாளைக்கு நமக்கு ஒரு இயற்கை சந்தைக்கு போறோம் அப்படின்னா, நம்ம அவங்ககிட்டயே இன்டராக்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் கேட்டுக்கலாம். இந்த இட்லி பொடி பண்றீங்களே, இதுல இருக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே இயற்கை விவசாயம் மூலமா வந்ததா? ஒரு சத்து மாவு தயாரிக்காங்க, அதுல 15 ஐட்டம் இருக்குன்னா, 15 ஐட்டமே இயற்கை விவசாயம் மூலமா தான் வந்துச்சா? அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டுட்டு அவங்களே சொல்லப் போறாங்க. ஸோ இது நாலேஜுக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஏன்னா ஏன்னா சாதாரணமா ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன் பண்ற ஐட்டம்ஸுமே ரேட் இப்ப அதிகமா இருக்கு. இயற்கை சந்தை போனாலோ, இல்ல வெளிய போனாலோ. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எது தேவையோ அத அக்செப்ட் பண்ணிட்டு மத்தத ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேணாம்னு தடுத்துக்கலாம். எது தேவையோ அத வாங்கிக்கலாம். தேவையில்லாத ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வித்தியாசம், இந்த வேறுபாடு அறியறதுக்காக ஆர்கானிக்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அத பத்தி நம்ம கூகுள்ல டைப் பண்ணி பார்க்கலாம். யூடியூப்ல போட்டு பார்க்கலாம். இல்ல உங்க பக்கத்துல இருக்க இயற்கை விவசாயிகள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம். ஸோ ஒரு சந்தைக்கு போனா கூட அவங்க மூலமா அந்த இயற்கை இப்போ காய்கறி, பழங்கள்லாம் இயற்கையா தான் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு ஆல்டர்னேட் கிடையாது. அது கண்டிப்பா இயற்கையா தான் வச்சாகணும். ஸோ அது வந்து அந்த மாதிரி விவசாயிகள்கிட்ட பேசலாம். அப்புறம் அரிசி பருப்பு இயற்கை விவசாயமா மூலப்பொருட்களா கொண்டு வர்றவங்க, அந்த விவசாயி இருக்காங்க, இல்ல அந்த தொழில் பண்றவங்க, அந்த இயற்கை விவசாயிட்ட இருந்து வாங்கி மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்றவங்க இருக்காங்கன்னு அவங்ககிட்ட பேசி, அவங்கட்ட அவங்களோட அட்ரஸ் வாங்கி நேரா கூட போய் பார்க்கலாம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கு. இதுதான் ஆர்கானிக்கும் நேச்சுரல் ஃபுட்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆர்கானிக் ஃபுட்ஸ்னா ஒரு இயற்கை விவசாயம் த்துக்கு தேவையான அத்தனையும் கடந்து வந்தா தான் ஆர்கானிக் ஃபுட்ஸ். நேச்சுரல் ஹோம்மேடா தயாரிக்கிறாங்க, ஹைஜீனிக்கா பண்றாங்க, கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம பண்றாங்க, அதனால ஆர்கானிக்னு சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. இதுதான் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான், அந்த அவேர்னஸ்க்காக தான், அதை பத்தின அவேர்னஸ் வரணுன்றதுக்காக தான் அந்த ஆடியோ. தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா.